மலேரியா வர்றாயா? கோழி வீடு எல்லாம் எது விசேஷமா? என்ன விசேஷம்? மாப்பிள்ளை விருந்து கூப்பிட்டுருப்பாங்க, அதான் தடபுடலாம் போறாங்க. அது என்னையா மாப்பிள்ளையில விருந்து கூப்பிடுறாங்க? நம்ம நல்லா கூப்பிட்டா நம்ம போக மாட்டேங்கிறோம். சரி விடு, அவனுக்கு வாலிபம் இருக்கு, நம்மளுக்கு ஏதோ அதெல்லாம். ஆனா எனக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை லீவு தான்மா. எப்படி வசதி? வந்துருட்டுமா? நான் கூட வரும்போது கோழியை உரிச்சே வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லன்னா அங்க வந்து உரிச்சுக்கலாம். நீ எப்படி சொல்ற? என்னடா கண்ணா முறைக்கிற? என்னங்க 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 ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அடிவேர் இல்லாத ஆலமரமும் ஒண்ணுதா, அப்பா அத்தா இல்லாத குழந்தைகளும் ஒண்ணுதா. உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லாம உங்க உயிர் துடிக்கிற துடிப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன நானும் ஒரு அனாதையாச்சு. கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யலாம், கவலையை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லலாம். ஆனா ஒருத்தரோட உணர்ச்சியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறது இருக்கே, அது உயர்ந்தபட்ச மனிதாபிமானம். அதுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் ஒரு விலை இருக்கு. உங்க மேல நான் காட்டின மனிதாபிமானத்துக்கு நான் கொடுத்த விலை விபச்சாரிங்கிற பட்டம். இன்னும் உங்களுக்கு வேண்டியவன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேவலமா பேசிட்டாங்க. வந்தோங்கிறது ஏவத்துக்காப்பானதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ இருந்திருந்தா இந்த பொறுக்கி பசங்க இப்படி என்ன கேட்டிருப்பாங்களா? கேட்டுட்டு தான் உயிரோட இருந்திருக்க முடியுமா? எனக்குதான் யாருமே இல்லையே. சொன்னது தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா பசங்களா. நான் தான்டா சொன்னேன்.
வெறும் வாயை மெல்ல முடியாத இந்த ஊர் சொறி நாய்க்கெல்லாம் இட்டு கட்டி பேசுறதுக்கு எங்க கதை தான் கிடைச்சு இந்த வாய் நிறைய பேசிட்டு இருந்தீங்கல்ல. இது நாள் வரைக்கும் அப்பனாத்தாலாத அனாதையில இருந்த நாங்க இன்னைக்கு எனக்கு அவளுக்கு நான் ஆயாச்சு. டேய், மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிருவான், போனதுக்கு அப்புறம் அவளை கவனிச்சுக்கலான்னு கணக்கு போடாதீங்கடா. நான் போனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பத்தி பேசுனீங்க, பேசுறது மட்டும் இல்லடா, பேச நினைச்சீங்கன்னு தெரிஞ்சா கூட குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன். சத்தியமா சொல்றேன்டா, இந்த ஊரே எரிச்சு சுண்ணமாக்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊரை நானும் என் பொண்டாட்டி மாத்திரம் தான் இருப்போம். உங்க பொண்டு பிள்ளைகளா ரோட்ல அனாதையா அலையும். என்னங்க எம்எல்ஏக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும் இருக்கு. எக்கச்சக்கமான பேர் ஜெய போடுறாங்க. டேய், 1000 தான் காசு பண்ண இருந்தாலும் கட்சி கிச்சின்னு போன தாண்டா மரியாதை. இந்த கட்சியில சேரலாம் மாட்டான், காசு அதிகமா செலவாகும். அப்ப வேண்டாம். வாங்க புது பணக்காரரே, வணக்கம். இல்ல, நீங்க தான் வர சொன்னாங்க, என்னன்னு கேட்டு போலான்ட்டு பிளஸர் போட்டு வந்துடும். பிளஸ்ரா? புதுசா வாங்கிருக்கும்ல, 2.5 லட்சம் ரூபா ஆச்சுங்க. 1 லட்சம் தானுங்களே. இல்ல இல்ல, எல்லா செலவும் சேர்த்து 2.5 லட்சம். இனிமே என் கூட எங்கேயும் வராத. அப்புறமா என்ன விஷயம் சொல்லையா? அது வந்துங்க, முதல்ல உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம எம்எல்ஏவுக்கு உங்க பொண்ணு மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு போச்சு. 24 மணி நேரமும் உங்க பொண்ணை பத்தியே பெனாத்திட்டு இருக்காருங்க. அட மீட்டிங் கூட மறந்து உங்க பொண்ணு பேரையே சொல்லிட்டு இருக்காருங்க. ஆமாங்க. அதனால ஏய்யா, ஒரு பொண்ணை பெத்தவங்க கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஏதோ ஏற்பாடு பண்ணியவர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்களே. போலாமா? போலாம், வாடா. அவசரப்படாதீங்க. யோ போங்கயா. மாமா, நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்களை சொல்ல சொன்னேன், சோப்பிட்டானுங்க. நான் உங்க பொண்ணு மேல பிரியப்பட்டு கல்யாணத்துக்கு. இது நீங்க அப்பவே விளக்கமா சொல்ல வேண்டியதானே மாப்பிள. அட போங்கப்பா. எனக்கு இந்த பொண்ணு மேல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே, இந்த ராத்திரியில பெனாத்திராரு சொன்னோன்னே கருக்கு நாய் போச்சுல. மாப்பிள, உங்களுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. இப்பவே நீங்க எம்எல்ஏ, அடுத்த சுத்துல வேற மந்திரியாக போறேன்னு பேசிக்கிறாங்க. நீங்களும் 2 காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கேன், நானும் 4 காசு பார்த்த மாதிரி இருக்கேன். பண்றதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு வெள்ளச்சோளமுங்க, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். அதே நம்ம ஊர்ல கார்த்திகேயன் ஒரு பையனுங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம பொண்ணு சுத்திட்டு. ஏ, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு கேட்டாலும் வைய கையை கட்டி நிக்க முடியுமா? சும்மா இருடா. என் பொண்ணு கார்த்திகேயங்கிற பையனோட சுத்திட்டு இருந்தாளுங்க, இப்ப சுத்திட்டு இருக்காளுங்க.
நீங்க கல்யாணம் பேசி முடிச்சாதான் நான் கண்டிச்சு வைக்க முடியும். அது பரவாயில்ல மாமா. இந்த காலத்து பொண்ணுங்க 2 புஸ்தகம் படிக்கிறது, 4 சினிமா பாக்குறது, இந்த காதல் பண்றது, இதெல்லாம் சமம் தானே. ரொம்ப தங்கமானவருங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க. ஏய், அவ்வளவு உயர்ந்த உள்ளன்னு சொன்னாங்க. ஏனுங்க மாமா, அந்த மாதிரி நடந்திருக்காத. இத பாருங்க, நான் பொண்ணுக்கு தகப்பேன். என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்துச்சு நான் பேச விடுறே சுத்துச்சுன்னு சொல்றேன். இதுக்கு மேல விழாவரியா என்னால சொல்ல முடியாதுங்க. சம்மதம்னா சொல்லுங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஆள் அனுப்புறேன். நீங்க தாய் பிள்ளையோட வந்து பேசி முடிச்சுட்டு போயிருங்க. ஆனா என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்துச்சு, அதை மனசுல வச்சுட்டு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பாத்துங்களா? கார்த்திகேயனோட சாமி! ஏயா, அவன் பொண்ணு இது அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்த மாதிரி கார்த்திகேயனோட சுத்ரா 100 வாட்டி சொல்லிட்டானயா. எனக்கே வெக்கமா இருக்கியா? ஏயா, அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலங்க. ஆனா பையன் கொஞ்சம் விவரம்